ஹலோ ட்ரேடர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் டெலிகிராம் குரூப்பில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஃபண்டர் நெக்ஸ்ட்டில் வந்து என்னோட அக்கௌண்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து ரீசன் வந்து நான் யூடியூப் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் கொஞ்சம் கிளியராக அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, இதுதான் என்னோட ஃபண்டர் நெக்ஸ்ட்டோட பேஜ். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்டிவான அக்கௌண்ட் எதுவும் இல்லை, ஏன்னா நான் வாங்கினதும். ஸோ இன்ஆக்டிவான அக்கௌண்ட்டில் இருக்க இந்த 3 அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான இது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஸோ ப்ரீச்டு கேஸ் நான் ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட்டு சில பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் இதுலேருந்து. அது இல்லாமல் நானும் இனிஷியலாக வந்து இதிலெல்லாம் வந்து செக் பண்ணியிருக்கேன். ஃபண்டர் நெக்ஸ்ட் பி அப்படின்றதுக்கு செக் பண்ணதுக்கான அக்கௌண்ட்டுங்க இதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் இது நான் ப்ரீச் ஆனது. இது வந்து இதுவும் நான் ப்ரீச் ஆனது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஆக்டிவ் அப்படின்ற அக்கௌண்ட்டில் செல்லர் 2 ஸ்டெப் அக்கௌண்ட்ஸு ஃபேஸ் 1 ஆக்சுவலாக 100K அது நான் எடுத்திருந்தது. MT5 எடுத்திருந்தேன். ஸோ இப்போ டேஷ்போர்டு பார்ப்போம். இந்த அக்கௌண்ட்டு தான் அது. ஈஸியாக வந்து நான் என்ன பண்ணேன்னா, என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பாஸ் பண்ணுறதுக்குலாம் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்கேல்பிங் தான். ஸோ எப்படியாச்சும் பாஸ் பண்ணி ட்ரேடிங் ஆகுது எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ட்ரேடிங்கோட ட்ரேடிங் பண்ண ஹிஸ்ட்ரி இருக்குது. ப்ளஸ் அனலிஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு நாள் மே 1, மே 2 மே 2 பார்த்தீங்கன்னா 5000 எடுத்தாச்சு. ஸோ அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுக்கு இது ஆகும்போது என்னோட $8000 எடுத்தாச்சு. முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ரீசனுக்காக நம்ம 0.01 யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வித்தின் 2 டேஸ்க்குள்ள அதான் 1.5 நாளில் இது முடிஞ்சிச்சு இந்த அக்கௌண்ட்டு. ஸோ இந்த அக்கௌண்ட் பண்ணும்போதும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் மேக்ஸிமம் வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கோல்டும் நாஸ்டாக்கும் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ செகண்ட் திங், அதே அக்கௌண்ட்ஸில் இன்ஆக்டிவ் பண்ண அக்கௌண்ட்டில் ஸோ இது 8000 ரீச் பண்ணதுனால இந்த அக்கௌண்ட் இன்ஆக்டிவ் பண்ணி இதுக்குள்ளே வச்சுட்டாங்க. ஸோ செகண்டும் ஸ்டெல்லர் ஸ்டெப் 2 இந்த ஃபேஸ் 2 அக்கௌண்ட்டும் அதே தான். ஸோ ஃபேஸ் 2 அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வித்தின் 3 ஹவர்ஸில் வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கான அக்கௌண்ட்டு ட்ரேடிங் இது இருக்குது அனலிஸ்ட் ரிப்போர்ட்டில். ஸோ சாரி, இது வந்து 3 ஹவர்ஸில் இல்லை, அந்த அக்கௌண்ட்டு. ஓகே, ஃபஸ்ட் நாள் வந்து 5000 லாஸ் பண்ணேன். ஸோ செகண்ட் நாளில் 10,000 வந்து டார்கெட் பண்ணி புக் பண்ணிட்டேன். அடுத்த ஒரு 3 நாளைக்கு வெறும் 0.01 தான் போட்டு அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணியிருந்தேன். ஏன்னா மினிமம் ட்ரேடிங் மேட்ச் ஆகணும்ல. ஸோ இதுக்காக ஸோ இது ரெண்டுமே முடிஞ்சிச்சு. ஆல்ரெடி வந்து என்னோட இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஜான் மந்த்தில் வந்து ஒரு டிகே அக்கௌண்ட் எடுத்திருந்தேன். டிகே அக்கௌண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு 2 ஃபேஸையும் பாஸ் பண்ணி ஒரு $1500 கிட்ட நான் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போவே நான். ஸோ அதில் வந்து எனக்கு வித்ட்ரால் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் அதை லாஸ் பண்ணிட்டேன். அந்த அக்கௌண்ட் கரெக்டாக நாளைக்கு வித்ட்ரால் அப்படின்னா இன்றைக்கி வந்து அக்கௌண்ட்டை லாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் கேஒய்சி வந்து எனக்கு அப்போவே முடிஞ்சிச்சு. அதனால் நான் கேஒய்சிக்கு ஆல்ரெடி முடிஞ்சது தானே அப்படின்ட்டு வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு கேஒய்சி முடிஞ்ச பிறக்கும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வரவே இல்லை. அதுக்கப்புறம் இதுதான் என்னோட மெயில் ஐடி. இந்த மெயிலேருந்து தான் வந்து நான் ஃபண்டர் நெக்ஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபண்டர் நெக்ஸ்ட் ஷேர் பண்ண எல்லா மெயிலும் ஒரு இதில் இருக்குது. மே 15 வரைக்கும் 48 ஹவர்ஸ். மே 10 முடிச்சேன்னு நினைக்கிறேன். மே 10 தான் நினைக்கிறேன். மே 10 முடித்தேன். சாட்டர்டே சண்டே விட்டுட்டேன். ஸோ அடுத்த 48 ஹவர்ஸ் 13 14ஆம் தேதி வெயிட் பண்ணேன். 15th அன்னைக்கு நான் அவன்கிட்ட கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி ஒரு மெயில் அனுப்பிச்சான். ஸோ கேஒய்சி எல்லாம் ஓகே தான், ஸோ செக் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி ஒரு மெயில். ஸோ அதுக்கப்புறமா வந்து அடுத்த மெயில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், எனக்கு இன்னும் அக்கௌண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பிச்சேன். ஸோ நான் அனுப்புனது வந்து 17ஆம் தேதி அனுப்புனேன்.
அதுக்கப்புறம் வந்து எனக்கு மெயில் வந்து சென்ட் ஆகல. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் அட் ஃபண்டட் நெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் சப்போர்ட் டாட் ஃபண்டட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி எடுத்து செக் பண்ணேன். அவனுக்கும் மெயில் வந்து சப்சிஸ்டம்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெயில் வந்தது. இதுதான் அந்த மெயில். இந்த மெயிலில் வந்து என்ன சொல்லியிருக்கானுங்க அப்படின்னா, நீங்கள் எத்திக்ஸு, ஸோ அது மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் டேர்ம்ஸு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுற ஆளுங்க கிட்ட என்னோட அக்கௌண்ட் இருக்கிறதா சொல்லியிருந்தானுங்க. அதுக்காக இவனுங்க வந்து கொடுத்த மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா, இவனுங்க ஒரு மெயில் ஐடி கொடுத்தாங்க. அந்த மெயில் ஐடி என்னன்னா trading.fundednext.com. இந்த மெயிலுக்கு வந்து நம்ம என்னை காண்டாக்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மெயில் ஐடியை லூப் பண்ணி நான் என்ன பண்ணேன், என்னோட அக்கௌண்ட் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு மெயில் அவங்கக்கிட்ட இருந்து வந்தது எம்டி மெயில். ஆனால் அதுக்கப்புறமா ஒரு மெயில் போட்டிருந்தாங்க. இதுதான் அந்த முக்கியமான மெயில். இந்த மெயிலில் அவனுங்க என்ன சொல்ல வரானுங்கன்னா, உங்களோட இது ஃபண்டட் நெக்ஸ்ட் அக்கௌண்ட்டை பார்த்தோம். ஆனால் வந்து வைலேஷன் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ வைலேஷன் பண்ண மாதிரி இருக்குல்ல, வைலேஷன் பண்ணிட்டீங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் காப்பி ட்ரேடிங் சர்வீஸோ இல்லை பாஸ் பண்ணுறதுக்கு வந்து சிக்னல்ஸோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எனக்கு ஒரு மெயில். இந்த அக்கௌண்ட்டை வந்து நான் அது மாதிரி வந்து யூஸ் பண்ணவே இல்லை. எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து இவன் கிட்ட மட்டும் இல்லை, நான் நிறைய ப்ரோஃபோனில் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஈவன் நான் இந்த வீடியோ எண்டில் வந்து மற்ற ப்ரோஃபோனில் ட்ரேட் பண்ணதுக்கான ப்ரூஃப்லாம் நான் காட்டுறேன். ஸோ இவன் வந்து எனக்கு நான் ஏன் இவனை சூஸ் பண்ணி வச்சிருந்தேன்னா, சரி லீடிங் ப்ரோஃபார்ம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் இருக்கு அப்படிங்கிறதுக்கோசம் இவன்கிட்ட ஒரு அக்கௌண்ட்டை வாங்கி இவன்கிட்ட ட்ரேட் பண்ணது இது. இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட அட்டாச் பண்ண ப்ரூஃபை பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தான். இப்போ இந்த மெயில் கீழேயே வந்து அவனோட டேர்ம்ஸை போட்டிருந்தான். அவனோட இந்த 2 டேர்ம்ஸும் வந்து அவனோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே தான். இதை கிளிக் பண்ணி உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ என்னோட 427 இதுதான் வந்து 2வது அக்கௌண்ட் ஃபேஸ் 200. ஸோ இப்போ இந்த மெயிலில் இவன் ஒரு அட்டாச் பண்ணியிருந்த அட்டாச்மெண்ட்டு இதுதான். ஸோ இதில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுதான் எனக்கு அனுப்பிச்சிருந்தான். இது என்ன சொல்ல வரேன்னா, நான் யூஸ் பண்ண ட்ரேடிங் அக்கௌண்ட்டு கூடவே ஒரு அக்கௌண்ட் ட்ரேட் ஆயிருக்கு. அது வந்து அதே பேரில் சிமிலர் டைம்ஸில் வந்து ட்ரேடு ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இந்த ஒரு ட்ரேடு மட்டும்தான் வந்து சிமிலராக இருக்குது. பட் க்ளோஸ் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து டிஃப்ரெண்ட்டு. அந்த அக்கௌண்ட்டில் வந்து 0.01 ஆகும். என் அக்கௌண்ட்டில் 3 லாட் எடுத்திருக்கேன் நான். எனக்கு ரியலாகவே தெரியாது இது யார் அக்கௌண்ட்டு, இது 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 வந்து எவனோட அக்கௌண்ட்டுன்னு எனக்கு ரியலாகவே தெரியாது. இது வந்து என்னோட அக்கௌண்ட்டு. ஸோ அவனுங்களோட ட்ராக்கரில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அக்கௌண்ட் விழுந்துட்டு இருக்கு போல ட்ரேடெல்லாம். ஸோ இந்த டிக்கெட் நம்பரோட சேர்த்து அவனுங்க வந்து டைம் பேஸில் ஃபில்டர் பண்ணானுங்களா, எதை பேஸில் ஃபில்டர் பண்ணானுங்கன்னு தெரியல. டைம் பேஸில் ஃபில்டர் பண்ணிட்டு யூசரை போட்டிருப்பானுங்க போல. ஸோ திருப்பி திருப்பி இந்த 2 அக்கௌண்ட் வந்து ட்ரேடிங் வந்து மாற்றி மாற்றி விழுந்த மாதிரி காமிச்சிருக்கு. ஸோ ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ட்ரேடிங். ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே வந்து அதே தான். எப்படி இது வந்து என் கூட ட்ரேட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, என் அக்கௌண்ட் கூட ட்ரேட் ஆச்சுன்னு தெரியல. ஆனால் ரியலாக வந்து இது யாரோட அக்கௌண்ட்டு என்னன்றது எனக்கு ரியலாக தெரியாது. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இல்லை 1550, 1551, 1718, 1416 ஓப்பன் ஆனது. அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 0.01 மட்டும்தான் இருக்கும் எப்பயுமே. இது அவன் பண்ணதெல்லாம் 0.01. நான் செல் அடித்தா அவனும் செல் அடிக்கிற மாதிரி இருக்கு. நான் பை பண்ணால் அவனும் பை பண்ணுற மாதிரி இருக்கு. இது வந்து இதை எனக்கு அனுப்பும் போது வந்து நான் இதை பெருசாக வந்து யோசிச்சு பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் யோசித்தேன் என்னன்னா, அதுக்கப்புறம் நான் பண்ண மெயிலை பாருங்களேன். அதுக்கப்புறம் இதை பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ஆனால் க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து 2 நிமிஷம் டிஃப்ரெண்ட்டு, இதில் வந்து ரொம்ப நேரம் டிஃப்ரெண்ட் இருக்குது, இதில் வந்து 8-9 நிமிஷம் டிஃப்ரெண்ட்டு, இது வந்து செகண்ட்ஸில் டிஃப்ரென்ஸு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, ஏகப்பட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட்டு ஃபண்டமெண்ட்ஸ் கிட்ட இருக்கும். ஒரு
ஃபாரெக்ஸ் ட்ரேடருக்கு வந்து இந்த XAUUSD பேர் வந்து சாதாரணமாக பேரு. இதை வச்சிருந்து இதில் ட்ரேட் பண்ணால் நிறைய ப்ராஃபிட் வரும்ன்றது ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடருக்கு தெரியும். அதேமாரி லேக்ஸ் ஆஃப் ப்ளஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபண்டட் நெக்ஸ்ட் கிட்ட இருக்கு. ஸோ அதில் இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி ஃபில்டர் அவுட் பண்ணணுன்றதுக்கு மீனிங் என்னன்னு எனக்கு தெரியல. மேபி இந்த அக்கௌண்ட் ஃபண்டட் நெக்ஸ்டோட உள்ள இருக்க யாரோ ஒருத்தரோட அக்கௌண்ட் கூட இருக்கலாம். ஏன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து ஃபண்டட் நெக்ஸ்டால வந்து நிறைய பேருக்கு வித்ட்ரால் தர முடியல. ப்ரோப் ஃபண்டோட கான்செப்ட் என்னன்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். 10 பேர்கிட்ட 500 வாங்கிடுவானுங்க. எல்லாருக்கும் டெமோ அக்கௌண்ட் கொடுத்துருவானுங்க. 11ஆவதா வரவங்க வந்து மேபி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த 10 பேர்கிட்ட இருந்து வாங்கின காசு வந்து அவன் எவ்வளோ வித்ட்ரால் எடுக்கிறானோ அவனுக்கு கொடுப்பாங்க. எல்லாராலையுமே வந்து அந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பாஸ் பண்ண முடியாது. ஸோ அதேமாரி எல்லாராலையுமே வந்து ரியல் அக்கௌண்ட்டை ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண முடியாது. ஓகேவா? 100 பேரில் 90 பேர் வந்து ஃபெயில் தான் ஆகுறாங்க. ஸோ அந்த கான்செப்டில் தான் வந்து ஃபண்டட் நெக்ஸ்டோ இல்லை வந்து எல்லாமே ஓடிட்டு இருக்கு. ப்ரூவ் பண்ணுறது எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் இவனுங்களுக்கு வந்து வித்ட்ரால் கொடுக்க முடியாத டைம் வரும்போது இது மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணி இது மாதிரி ஆளுங்களை வந்து காலி பண்ணுறதுக்காக வச்சிருக்க அக்கௌண்ட்டுன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் இன்னுமே வந்து ஆர்குமெண்ட் போயிட்டு தான் இருக்கு ஃபண்டட் நெக்ஸ்ட்டுக்கும் எனக்கும். இதுக்கப்புறம் மெயிலில் வந்து இது மாதிரி எனக்கு அனுப்புனதுக்கப்புறம் நான் அவனுக்கு ஒரு மெயில் பண்ணுறேன். என்னென்னா ஜெஃப்ரின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அனுப்புகிறான். அவனுக்கு நான் வந்து மெயில் பண்ணுறேன். இது மாதிரி ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க, லாஸ்ட் 7 இயர்ஸாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபாரெக்ஸ் ட்ரேட் மட்டும் தான் போயிட்டுருக்கேன். ஜான் மந்தில் ஒரு அக்கௌண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ரியல் டைமில் ஃபெயில் ஆகிட்டேன் லாஸ்ட் டைமில் வித்ட்ரால் போயிட்டப்போ. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இதுமாரி எதையும் ட்ரேடிங் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இது வந்து என்னோட கரியர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான கரியரும் என்னோட லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. ஸோ என்னை கன்ஃபியூஸ் பண்ணி ப்ளேம் பண்ணாதீங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இதுமாரி நான் வந்து பண்ணலை. இது வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் ஜூம் மீட்டிங்கில் வாங்க, நான் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறேன் உங்ககிட்ட. நான் ப்ராமிஸாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வந்து வயலேஷன் பண்ணாமல் நான் பாஸ் பண்ணேன். ஹெல்ப் பண்ணுங்க. நான் வெறும் மொபைல் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கேன் ட்ரேடிங்க்கு. எந்த ஒரு லேப்டாப் கூட யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்படி இப்படி சொல்லி கொஞ்சம் இப்படிவா போட்டு விட்டேன். இந்த மாதிரி வந்து ப்ரேயர் ஃபேமிலி வேறு மோட்டிவேஷனில் வந்து பண்ணுங்க அப்படி இப்படின்னு. ஸோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி மெயில் அனுப்புனா அவன் டெய்லியும் வந்து ஒரு மெயில் தான் அனுப்புறான். ஆக்சுவலாக அன்னைக்கு ஒரு மெயில் அனுப்புனா இன்னைக்கு ஒரு மெயில் அனுப்புனேன். உங்களோட அட்டாச்மெண்ட்டை பார்த்தேன். சுத்தமாக வந்து யாரோட அக்கௌண்ட்டுன்ற மாதிரி எனக்கு தெரியல. இதை எப்படி கன்சிடர் பண்ணி நீங்கள் இதையும் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. என்னோட ஐபி அட்ரஸும் அந்த ஐபி அட்ரஸும் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அதேமாரி சேம் டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்குமா செக் பண்ணுங்க, உங்களோட டேட்டா வந்து டோட்டலாக ராங்கு. நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஜூமில் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். பட் ஆனால் அதுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கு அடுத்த நாள் திருப்பியும் வந்து நான் வந்து சவுத் இந்தியாவில் கொஞ்சம் கம்யூனிட்டி நிறைய வச்சுருக்கேன். ஸோ ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சில்லி ரீசனுக்காக வந்து இந்த ப்ராஃபிட்டை இது பண்ணாதீங்க. என்னோட ட்ரேடிங்கில் வந்து ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கான். அந்த மென்ஷன் பண்ண அக்கௌண்ட் நம்பரோட சேர்த்து உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் 21% ஆஃப் ட்ரேடிங் வந்து மேட்ச் ஆகுது. 17% வந்து க்ளோஸாக மேட்ச் ஆகுது. அதனால வந்து நீங்கள் வந்து எல்லா பாலிசியை வந்து மீறிட்டீங்க, நான் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் திருப்பி அனுப்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து நான் தெளிவாக சொல்லிட்டேன். திருப்பி அனுப்புனது தான், உங்ககிட்ட லேக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் இருக்கு, நான் வந்து இது மாதிரி பண்ணலை, நான் ஒரு இண்டிவிஜுவல் ட்ரேடரு, பார்ட் டைம் ட்ரேடர் தான், இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு பெரிய அக்கௌண்ட்டு, நான் மீட்டிங்க்கு வந்தால் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுறேன், இதுதான் என்னோட லைஃப் டைம் கரியருக்காக யூஸ் பண்ணிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிளா 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 ரீசன் தான் போட்டு அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருப்பியும் வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சேன். எனக்கு வந்து நீங்கள் இது மாதிரி ஒரு 3-4 பாயிண்ட்டில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபேஸ் ரீஃபண்ட் பண்ண சொன்னேன், இல்லை ஃபேஸ் 2 அக்கௌண்ட்டை கொடுக்க சொன்னேன், நான் திருப்பியும் ப்ரூவ் பண்ணுறேன், இல்லை எனக்கு ஃபேஸ் 1 அக்கௌண்ட்டே கூட நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கேன்.
இல்லைன்னா எனக்கு வேற ஏதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட் கூட நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். இது வந்து என்னோட ஃபிஃப்த் அக்கௌண்ட், ப்ரீவியஸாக இத்தனை அக்கௌண்ட் ஃபெயில் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் அனுப்பிச்சிருக்கேன். இல்லைன்னா எனக்கு 90 to 95% டிஸ்கவுண்ட் கோட் கூட, நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிக்கிறேன், அக்கௌண்ட் வாங்குறேன் அப்படின்னு. என்னோட யூடியூப், எஃபி, டிஸ்கார்டு, ஃபேஸ்புக்கு, டெலிகிராமு, எக்ஸு, அப்புறம் இன்ஸ்டாகிராம் கம்யூனிட்டிலாம் இருக்குது. அது இல்லாமல் எனக்கு சப்போர்ட்டிங் மீடியாலாம் இருக்குது சவுத் இந்தியாவில். ஸோ நான் வந்து ஃபண்டர் நெக்ஸ்ட்டை பற்றி எல்லா இடத்துலையும் குட்டாக தான் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும். அப்படின்ற மாதிரி ஒரு மெயில் அனுப்பிச்சேன். அவன் ரெஸ்பாண்ட் பண்ணல, ப்ளீஸ் ரெஸ்பாண்டு. அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். திருப்பி ரெஸ்பாண்டு, திருப்பி வந்து ரெஸ்பாண்டு. இது மாதிரி வந்து நான் அனுப்பிச்சிட்டே தான் இருக்கேன் ஒரு 5 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸு. அவன் வந்து டெய்லி வந்து ஒரு மெயில் தான் போடுவேன் அப்படின்ற மாதிரி வெயிட்டிங் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபண்டர் நெக்ஸ்ட்ல நடந்தது. ஓவராலாக ஃபண்டர் நெக்ஸ்ட்ல இப்போ இருக்க பிரச்சனையை பார்க்க போனால் இன்னும் எத்தனை நாள் அவங்க தாங்கணும்னு தெரியாது. அதேமாரி என்ன மாதிரி நிறைய ட்ரேடர்ஸ் கிட்ட நான் வந்து விசாரிச்சதுல ஃபண்டர் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருக்கா இப்போ ரீசெண்ட் டேஸா அப்படின்றது தெரியுது. ரீசெண்டாக கூட வந்து நான் ஒரு ட்ரேடில் நியூஸ் என்எஃபியில் நினைக்கிறேன். ஸோ என்எஃபியில் நான் ட்ரேடு போடும்போது டேக் ப்ராஃபிட்டை தாண்டி வந்து ட்ரேடு ஓடிட்டு இருக்கு, எவ்வளோக்குள்ளதான் க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் ஆகல அப்படின்ற ஒரு வீடியோவும் நான் போட்டுருக்கேன். ஏன்னா நான் எல்லா நியூஸ்லையும் என்ட்ரு ஆகும்னு தெரியும். சேம் டைம் ஸ்ரீதர் கூட ஒரு அக்கௌண்ட் சொல்லியிருந்தாரு. அவரோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிப்ஸு தள்ளி வந்து 40 லாட்டுக்கு யூரோ யூஎஸ்டி ஓடிட்டு இருந்தது வந்து ரொம்ப பிப்ஸுக்கு தள்ளி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 1500 இடம் வர வேண்டிய இடத்துல வெறும் $800 தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். இன்னும் 2 3 பேரும் வந்து நல்லா ட்ரேட் பண்ணுறவங்க, ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்கவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டர் நெக்ஸ்டில் வந்து இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, ஸ்லிப்பேஜே தாண்டி வந்து ப்ராப்ளம், தப்பான இடத்துல க்ளோஸ் பண்ணுறான், லிவரேஜ் இது பண்ணுறான், லிவரேஜ் லாக் பண்ணுறான், ஸோ இவ்வளோ தான் ட்ரேட் எடுக்கணும்னு சொல்கிறான், ரிஸ்க் இவ்வளோ தான் வைக்கணும்னு சொல்கிறான், நிறைய வித்ட்ராவல் தர மாட்டேறான். இதுமாரி வந்து ஃபேக்காக அவங்க டீமுக்குள்ளேயே வந்து ஒரு ஆளை வச்சுக்கிட்டு, பாட்டை வச்சுக்கிட்டு நம்ம கூடயே ட்ரேட் போட விட்டு கடைசியில் இதுமாரி வந்து எல்லாருக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். சிம்பிளாக வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு போகிறோம் வயலேஷன் சென்டர். இது நம்ம ரியலாக வந்து ட்ரேட் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெகனைசேஷன் இல்லை. ஸோ இதுதான் வந்து நடந்த ப்ராப்ளம் ஆஃப் ஃபண்டர் நெக்ஸ்ட் கூட. ஆனால் வந்து இது எப்படி முடிய போகுது அப்படின்றது தெரியல, எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறான்றதும் எனக்கு தெரியல. நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுற வீடியோவும் நான் அவனுக்கு ஷேர் தான் பண்ண போகிறேன். ஸோ அது இல்லாமல் நான் டிஸ்கார்டு, டெலிகிராம் கம்யூனிட்டி, நம்ம கிட்ட இருந்த எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லியும் வந்து இதை நான் ஷேர் பண்ண தான் போகிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபண்டர் நெக்ஸ்ட்டு வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, ப்ரோப் ஃபண்டை வந்து நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். எப்போ நான் மைக்ரான்ஸ் ஃபண்டில் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆச்சோ அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ப்ரோப் ஃபண்டு வந்து எப்போ மூடிட்டு போவானுங்களாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம கொடுத்த காசை ஃபஸ்ட்டு எடுக்கணும், அதுக்கப்புறம் நம்மளால எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்றத பார்த்துட்டு சீக்கிரமாக வந்து வாங்குறது பெட்டரு. திருப்பி திருப்பி வந்து பெரிய பெரிய அக்கௌண்ட்டாக நிறைய அமௌண்ட்டை கொடுத்து வாங்குறது வேஸ்ட்டு. ப்ரோப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு சில மெசேஜ் எல்லாம் சொல்லியிருப்பேன், ஃபண்டர் நெக்ஸ்ட்டோ ஃபண்டிங் பிக்ஸோ தான் வந்து ரொம்ப பெட்டர் இப்போதைக்கு அப்படின்னு. ஆனால் ஃபண்டர் நெக்ஸ்ட் இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் நீ ரியலாக சொல்கிறேன் ஓப்பனாக, நீ எதுவும் வந்து இதுக்கப்புறம் அக்கௌண்ட் இருந்தால் ஓகே, இருக்க வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து ஃபண்டர் நெக்ஸ்ட்டில் அக்கௌண்ட் வாங்காதீங்க. ஸோ ஃபண்டிங் டிப்ஸில் வந்து இப்போதைக்கு ஓகே, பட் ஆனால் அதுவும் எப்போ இது மாதிரி ப்ராப்ளம் பண்ணுவான்னு தெரியாது. ஏன்னா அவன் 2 ஸ்டெப்பு 1 ஸ்டெப்பு சேலஞ்செலாம் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஸோ அவனுக்கும் வந்து ஒரு 1,00,000 கஸ்டமர்ஸ்க்கு மேலே வந்துட்டாங்க டிஸ்கார்டில். ஸோ அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்கக்கிட்ட வந்து ப்ராஃபிட் பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கிட்டு ரியல் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை சேர்த்து அதில் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ரியல் அமௌண்ட்டுக்கான புரோக்கர் வந்து ஆல்ரெடி நான் சொன்னது தான், ஆக்டாஃபெக்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எது ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல. அது இல்லாமல் இந்த ப்ரோஃபண்டில் இன்னும் நிறைய ப்ரோஃபண்ட் இருக்குது. ஸோ எதை ஃபாலோ பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வெறும் ஃபண்டிங் டிப்ஸை தவிர வேறு எதுவும் ஃபாலோ பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறமா வந்து ஃபண்டிங் டிப்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி ஃபண்டிங் டிப்ஸில் நான் வச்சுருக்க அக்கௌண்ட்டோட இது வரைக்கும் வித்ட்ரால் எடுத்து
ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபன்னி டிப்ஸோட வித்ட்ராவல். இது இல்லாமல் இன்னும் 2 அக்கௌண்ட் இருக்கு. ஸோ அதுலேயுமே வந்து இதேமாரி வித்ட்ராவல் எடுத்தாச்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து ஆஹ், நான் ப்ரோ ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன்னு வைங்களேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஃபண்டர் நெக்ஸ்ட் பண்ணதும் எனக்கு லாஸ் தான். ஏன்னா வந்து நம்மளுக்கு எல்லாமே காசு தானே. அதுவும் வந்து ஃபண்டர் நெக்ஸ்ட் பண்ணதும் லாஸ் தான். ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா, நான் இப்படி சொன்ன மாதிரி ஆஹ், நல்ல ப்ரோ ஃபண்ட் எல்லாத்துலேயும் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுக்க சொன்னேன். ஆனால் இப்போ நல்ல ப்ரோ ஃபண்டே வந்து பார்த்ததுல ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதுவும் எப்போ வந்து ப்ராப்ளம் தருவோன்றது தெரியாது. அதுக்குள்ளேயே வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்து அதுலேருந்து அமௌண்ட் எடுத்துக்கிறது பெட்ரு. ஓகேவா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி எல்லா கம்யூனிட்டிலையும் ஷேர் பண்ண முடியுமோ அவனுக்கு அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வரட்டுன்றதுக்கோசம் தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ப்ரோ ஃபண்டில் நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியாதுலாம் கிடையாது. ப்ராஃபிட் எடுக்கலாம். அதுக்கான இதுதான் இது. ஸோ ப்ரோ ஃபண்டில் இருக்க ரிஸ்க்குக்கான இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு போட்ட அந்த ஃபண்ட் நெக்ஸ்ட்டுக்கான இது. ஸோ இது இல்லாமல் வந்து ட்ரேடிங் ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸை கிளியர் பண்ணுறதும், ஸோ அது உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதும் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஸோ நிறைய பேரை வந்து தெரியாமல் இருக்கவங்களுக்குலாம் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம். டெலிகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த யூடியூப் வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கும். ஓகே, பாய். இதோட ஃபண்டர் நெக்ஸ்டோட நெக்ஸ்ட் அப்டேட் வந்து என்ன பண்ணுறானுங்க, ரியலாக அமௌண்ட் தரானுங்களா, ரீஃபண்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா?